கந்திங் ஐலண்ட்ஸ் கெசினோவில் திருடப்பட்ட 2 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள சில்லுகள், 200 துண்டுகளை மீட்ட போலீஸ். 5 மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஜாலோர் குமிலாங் பேட்ச், அரசு 8.4 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கீடு. ஸ்கூடாயில் புயல், 20 வீடுகள் சேதம். மலாக்காவில் முறிந்த மரக்கிளையில் மோட்டார் சைக்கிள்கள் மோதி ஆடவர் மரணம், சகோதரர் காயம். எங்களை அழிக்க நினைத்தால் பாதி உலகையே சேர்த்து அழிப்போம், இந்தியாவுக்கு அணுவாயுத மிரட்டல் விடுத்த பாகிஸ்தான். நாட்டிலுள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் உயர்கல்வி கூடங்களில் பயிலும் சுமார் 5.14 மில்லியன் மாணவர்களுக்கு ஜாலோர் குமிலாங் பேட்ஜ்களை வழங்க அரசு 8.4 மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. சிறுவயதில் இருந்தே தேசபக்தியையும் நாட்டின் மீதான அன்பையும் வளர்க்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டதாக கல்வி அமைச்சர் ஃபல்லி நாசிடே தெரிவித்தார். ஜாலோர் குமிலாங் பேட்ஜ் விநியோகத்தை விரைவுபடுத்த மண்டல வாரியாக கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டு நாடு முழுவதும் 91 வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் ஜாலோர் குமிலாங் பேட்ஜ் அணிவது தொடர்பான வழிகாட்டுதல்களை அமைச்சு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஏப்ரல் 21 முதல் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் தங்கள் பள்ளி சீருடையில் தேசிய கொடி பேட்ஜை அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. அண்மைய மலேசிய வருகையின் போது பிரிட்டன் திறன், மகளிர் மற்றும் சமத்துவ அமைச்சர் பரோனி ஸ்மித் மெல்பர்ன் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப்பின் தலைமையகத்துக்கும் வருகை புரிந்தார். இருவழி ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை கண்டறிவதில் அவ்வருகை அமைந்ததாக HRD கோப் அறிக்கை ஒன்றில் கூறியது. திறன் பயிற்சிகள், ஆள்பலத்துறை மேம்பாடு, உள்ளூர் திறமையாளர்கள் உள்ளிட்ட துறைகளை அந்த உத்தேச ஒத்துழைப்பு உள்ளடக்கியுள்ளது. அதே சமயம் ஆசியான் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை மலேசியா ஏற்றுள்ளதை குறிக்கும் விதமாக முன்னெடுக்கப்பட்ட ஆசியன் இயர் ஆஃப் ஸ்கில்ஸ் IOS 2025 திட்டத்தை HRD கோப் வழியாக மனிதவள அமைச்சு ஏற்பாடு செய்ததும் இச்சந்திப்பில் பகிரப்பட்டது. இது இருவழி உறவுகளை மட்டும் வலுப்படுத்தவில்லை, மாறாக அர்த்தமுள்ள அனைத்துலக ஒத்துழைப்பை மேம்படுத்தும் கூட்ட அபிலாஷைகளை வெளிப்படுத்தியதாக HRD கோப் தலைவர் டத்தோ அபு ஹுரைரா பின் அபு யாசிட் கூறினார். இவ்வேளையில் போட்டித்தன்மை கொண்ட ஆள்பலத்துறையை மேம்படுத்தி எதிர்காலத்திற்கு தயாராக மலேசியா பிரிட்டன் இடையில் கூட்டு ஒத்துழைப்பின் அடையாளமாக இச்சந்திப்பு விளங்குவதாக HRD கோப் தலைமை செயலதிகாரி டாக்டர் சைட் அல்வி பின் முகமது சுல்தான் வர்ணித்தார். கல்வி, திறமை மேம்பாடு, புத்தாக்கம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கடப்பாட்டை இச்சந்திப்பு உறுதி செய்கிறது. அதிகரித்து வரும் சவாலான மற்றும் வேகமாக மாறிவரும் உலக பொருளாதாரத்தில் போட்டியிட இவை அனைத்தும் முக்கியம் என சைட் அல்வி கூறினார். பரோனி ஸ்மித்தின் வருகையில் மலேசியாவுக்கான பிரிட்டன் உயர் ஆணையர் அஜய் சர்மாவும் உடன் வந்திருந்தார். அவர்களை மனிதவள அமைச்சரின் அரசியல் செயலாளர் டாக்டர் கெல்வின் லீவின், டத்தோ அபு ஹுரைரா, டாக்டர் சைட் அல்வி உள்ளிட்டோர் வரவேற்றனர். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி கந்திங் ஐலண்ட்ஸில் உள்ள கெசினோ வளாகம் ஒன்றில் திருடப்பட்ட 2 மில்லியன் மதிப்பிலான 300 கெசினோ பண சில்லுகளில் 200 துண்டுகளை போலீசார் வெற்றிகரமாக மீட்டுள்ளனர். சம்பவம் நடந்த நாளில் சந்தேக நபரிடம் இருந்து இந்த சில்லுகளை வாங்கியதாக ஒப்புக்கொண்ட நிறுவன ஊழியர் ஒருவர் ஆகஸ்ட் 8ஆம் தேதியன்று பெந்தோங் மாவட்ட காவல் தலைமையகத்தில் ஆஜராகியுள்ளார் என்பதனை பஹாங் மாநில காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ யஹ்யா உத்மான் தெரிவித்தார். 30 வயதுடைய அந்நபர் தனது 2 ஊழியர்களை பயன்படுத்தி சில்லுகளை பிணையாக வைத்து சந்தேக நபருக்கு 2 மில்லியன் ரிங்கெட் ரொக்கத்தை கடனாக வழங்கியதாகவும் எந்தவித எழுத்துப்பூர்வ ஒப்பந்தமும் இன்றி கந்திங் ஐலண்ட்ஸில் உள்ள ஒரு ஹோட்டல் லோபியில் கையால் பரிவர்த்தனை செய்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார்.
வெளிநாட்டில் இருப்பதாக நம்பப்படும் அச்சந்தேக நபரை இன்டர்போல் உதவியுடன் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று யாயா குறிப்பிட்டுள்ளார். Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my நேற்று ஸ்கூடாய் மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளில் ஏற்பட்ட பலத்த புயலால் சுமார் 20 வீடுகள் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தாமான் ஹார்மோனி 1, தாமான் ஸ்ரீ ஸ்கூடாய், கம்போங் போ சீலேங், தாமான் ஸ்ரீ புத்ரி மற்றும் கம்போங் லாவுட் ஆகியவை உள்ளடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பெய்த கனமழைக்கு பிறகு ஏற்பட்ட புயலால் வீட்டின் கூரைகள் பறந்தன என்று அறியப்படுகின்றது. மேலும் மழை நீரால் வீட்டு உபகரணங்களும் வாகனங்களும் சேதமடைந்தன என்று அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். புதிய கூரைகளை மாற்றுவதற்கு 10,000 ரிங்கேட் செலவாகும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்கூடாய் மாநில சட்டமன்ற உறுப்பினர் மரினா இப்ராஹிம் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை சேகரித்து வீடு அல்லது வாகனங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தின் படங்களை எடுத்து முதலில் காவல்துறையில் புகார் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பின்னர் புகார் நகலை தங்கள் அலுவலகத்திற்கு அனுப்பலாம் என்றும் இதன் மூலம் மாவட்ட பேரிடர் குழுவிற்கு தகவல் அனுப்பி உதவி மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை எளிதாக்க முடியும் என்றும் அவர் கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பேரா மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 210 மாணவர்கள் பங்கேற்ற சக்கரவியூகம் சதுரங்க போட்டி அண்மையில் ஆகிர்தாவார் தமிழ் பள்ளியில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்ற இப்போட்டியை பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்தன. நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக பேரா பருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோங்கே குஹாம் கலந்து கொண்டு உரையாற்றியதோடு இப்போட்டிக்காக 2,000 ரிங்கேட் நிதி உதவி வழங்குவதாகவும் வருங்காலங்களில் பள்ளிக்கு சதுரங்கம் தொடர்பான பொருட்களை வாங்கி தருவதாகவும் அறிவித்தார். மேலும் மாணவர்களுக்கு சதுரங்க பயிற்சி அளித்து மஞ்சோங் வட்டார தமிழ் பள்ளி மாணவர்கள் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் சாதனை படைக்க செய்த ஆசிரியர் கவியரசு முனுசாமி அவர்களுக்கு சதுரங்கச்சாரியர் விருது வழங்கப்பட்டது. இவ்விழாவை ஆண்டுதோறும் நடைபெறும் மாநில அளவிலான சதுரங்க நிகழ்வாக மாற்றும் திட்டம் இருப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures and keeps the skin nourished throughout this important phase of life. பஹாங் பென்தோங்கில் தரையில் இருந்த ஊழியர் பலியான ஹெலிகாப்டர் விபத்து குறித்த முதற்கட்ட அறிக்கையில் பொறியாளரும் ஹெலிகாப்டர் ஓட்டுநரும் சூடான எரிபொருள் நிரப்பும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிவிட்டதாக விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கான சாத்தியமான காரணம் இறுதி அறிக்கையில் இடம்பெறும் என விபத்து குறித்த விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. மார்ச் 6ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட முதற்கட்ட அறிக்கையில் சூடான எரிபொருள் நிரப்பும் போது விமானி மற்றும் தரை பொறியாளர் இருவரின் பாதுகாப்பற்ற செயல்கள் சாத்தியமான ஆபத்துகளை ஏற்படுத்தியதாக விசாரணை குழு சுட்டிக்காட்டியிருந்தது. செயல்பாட்டு தேவைகள் மற்றும் நேர கட்டுப்பாடுகள் காரணமாக இயந்திரம் இயங்கும் மற்றும் ரோட்டர் சுழலும் போது எரிபொருள் நிரப்பும் செயல்முறையே சூடான எரிபொருள் நிரப்புதலாகும். சூடான எரிபொருள் நிரப்பும் போது எரிபொருள் நிரப்புபவர் ஹெலிகாப்டர் மற்றும் சுற்றியுள்ள சூழலின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தனாகா நேஷனல் பிரிகாட் நிறுவனத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்ததாரர் தனது குத்தகைதாரருக்கு ஒரு நிலையான பணி நடைமுறை வழங்கியதாக அறிக்கை கூறியது. இருப்பினும் விபத்துக்கு ஒரு நாள் முன்பு ஹெலிகாப்டர் சூடான எரிபொருள் நிரப்புவதை காட்டும் வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் அவர்கள் நிலையான பணி நடைமுறையை கடைபிடிக்கவில்லை. ஹெலிகாப்டர் தரையிறங்கும் இடத்தில் சூடான எரிபொருள் நிரப்பும் செயல்முறையை மேற்பார்வையிட குத்தகைதாரரிடம் இருந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரி இல்லாதது பணியாளர்களின் மெத்தனத்திற்கு பங்களித்ததோடு செயல்பாடு அபாயங்களை மேலும் அதிகரித்தது. பிப்ரவரி 6ஆம் தேதி PT ஜப்ரினா நிறுவனத்தினால் இயக்கப்பட்ட பெல் ஹெலிகாப்டர் பஹாங்கின் பென்தோங்கில் தரையிறங்க முயன்ற போது விபத்துக்குள்ளானது.
இந்த சம்பவத்தில் ஹெலிகாப்டரின் ரோட்டர் பிளேடுகள் மோதியதில் தரையில் இருந்த ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டார். விமானி சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மலாக்காவில் கண்டாங்கிற்கு அருகில் ஜலான் லெபோ AMJவில் முறிந்த மரக்கிளையில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் 33 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டியான முகமது ஃபவுசி புர்ஹான் மரணமடைந்தார். அதிகாலை 1 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் மற்றொரு மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற அவரது இளைய சகோதரர் 30 வயதான முகமது நயீம் காயமடைந்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே முகமது ஃபவுசி இறந்த வேளையில் முகமது நயீம் மலாக்கா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என மலாக்காத்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் கிறிஸ்டபர் பத்தேட் தெரிவித்தார். அந்த 2 சகோதரர்களும் தம்பீனில் இருந்து மூவாருக்கு தனித்தனியே மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றபோது சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் மரம் முறிந்து கிடந்ததால் அதன் கிளைகள் சாலையை முற்றிலும் மறைத்திருந்தது. இதனால் அவர்கள் வேறு வழியின்றி கீழே விழுந்த மரத்தில் மோதி அதன் கிளைகளுக்கு மத்தியில் விழுந்தனர். யமஹா மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற முகமது ஃபவுசி முகத்தில் கடுமையாக காயமடைந்ததால் சம்பவம் நடந்த இடத்திலேயே இறந்ததை மருத்துவ பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர். மற்றொரு யமஹா மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற முகமது நயீம் தலையில் கடுமையாக காயமடைந்ததால் அவர் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் பிரீமியம் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் விலையில் வாங்கலாம். அதுல 80% வரை டிஸ்கவுண்ட் வேற. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல நாடு முழுவதும் ஃபேமஸான வகை வகையான வைரல் ஃபுட், பிரியாணி, நசிலுமா, ஸ்வீட்ஸ், பெவரேஜ் என கொண்டாட்டம் காத்திருக்கு. மிஸ் பண்ணக்கூடாத இந்த கொண்டாட்டம் உங்களுக்காக இப்பொழுது ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 to 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில். இந்தியாவிடம் இருந்த அச்சுறுத்தல் எழுந்ததால் பாதி உலகையே அழித்து விடுவோம் என பாகிஸ்தானிய ராணுவ தளபதி அசீம் முனீர் இந்தியாவுக்கு அணுவாயுத மிரட்டல் விடுத்துள்ளார். அதுவும் அமெரிக்க மண்ணில் இருந்து அவர் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 மாதங்களில் 2வது முறையாக அமெரிக்கா சென்றுள்ள முனீர் அங்கு நடைபெற்ற ஒரு விருந்தில் இந்தியாவுக்கான இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அணுவாயுத வல்லரசான பாகிஸ்தானை இந்தியா உட்பட யார் அழிக்க நினைத்தாலும் பாதி உலகத்தையே எங்களோடு சேர்த்துக் கொள்வோம் என்றார் அவர். இவ்வேளையில் சிந்து நதி இந்தியாவின் குடும்ப சொத்து அல்ல என குறிப்பிட்ட முனீர் அங்கு இந்தியா அணை கட்டினால் அதனை 10 ஏவுகணைகளை வீசி அளிப்போம். இஸ்லாமாபாத்துக்கு ஒன்றும் ஏவுகணைகள் பஞ்சமில்லை என முனீர் கூறினார். இந்தியா தன்னை ஒரு உலக தலைவராக காட்டிக்கொள்ள துடிப்பதாகவும் ஆனால் உண்மையில் அந்நிலையை அடைவதில் இருந்து அது வெகு தூரத்தில் இருப்பதாகவும் முனீர் கிண்டலடித்துள்ளார். ஒரு 3வது நாட்டில் இருந்து அதுவும் இந்தியாவுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்க பகைமை பாராட்டி வரும் அமெரிக்காவில் இருந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் சக்தி வாய்ந்த மனிதர் மிரட்டியிருப்பது புதுடில்லியின் சினத்தை மேலும் அதிகரிக்கும் என ஐயுறப்படுகிறது.